ஹலோ மக்களே, வெல்கம் பேக். என்னடா இவன் இந்த இடத்துல நிற்கிறான், என்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சுருப்பான் அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க. சொல்கிறேன். நம்ம A1 இன்டீரியர்ஸோடைய யூபிவிசி அந்த சைட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன், நம்மளோட அலுமினியம் சைட்டை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல அலுமினியம் சைட் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சார் வெயிட் பண்ணுங்கள், ஒரு சூப்பரான சைட் ரெடி ஆகிட்டுருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான சைட் உண்மையிலே எப்படி இருக்குது அதை போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜம்ஷி. அவர் போய் மீட் பண்ணி என்னென்ன மாதிரி அவங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றது என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாமா? ஏய் ஹாய் சார். ஜம்ஷி, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நல்லா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு. என்ன இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சைட்டு? பாருங்கள் சார் எப்படி இருக்குது, நீங்கள் தான் சொல்லணும் இப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. வாங்க மக்களே, நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு இதை சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. நம்ம A1 இன்டீரியர்ஸ் அலுமினியம், எல்லாமே அலுமினியமா? எல்லாமே இங்கே யூஸ் பண்ணால் எல்லாமே அலுமினியத்தில் பண்ணுறோம். நீங்கள் என்ன ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க. அது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. இது இது என்ன இது 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 என்ன இந்த பர்டிகுலர் டிசைன்? இதை பற்றி இது வந்து நம்ம க்ராக்கரி யூனிட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இப்போ வந்து வெளில வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாக்ஸ் டைப்? ஆமாம், எல்லாமே பாக்ஸ் டைப்பில். எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஏசிபி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏசிபி ஷீட்? ஏசிபி ஷீட் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் பேனலிங் போட்டிருக்கோம். ஏசிபி ஷீட் மோஸ்ட்லி வந்து அவுட்டர் தான், அவுட்டருக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஹார்டான ஷீட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெய்ஜ் கலர், ஏசிபி ஷீட்டில் வர ஒரு பெய்ஜ் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். அதுவும் ஒரு ஹெவி மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி எலகண்டாக இருக்குது பார்க்கவே, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் க்ளோஸ் ஆகும். அதுதான் செக் பண்ணி. இது வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் செக். நல்லா இருக்கு இவன். சரி, அந்த ஒரு க்ரீச் அந்த சவுண்ட் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா அது அந்த காய்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் சூப்பர் நைஸ். எல்லாமே ஆட்டோ க்ளோஸ், சாஃப்ட் க்ளோஸ். ஆட்டோ க்ளோஸ். ஆமாம், ஜஸ்ட் விட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ப்ரீமியம். எனக்கு இது ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன, இது பயங்கரமான செட்டப்பாக இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் டு எண்ட் சார் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே அவுட்டர் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. நம்ம வந்து உள்ளே இருந்து இது கல் கூட அலுமினியத்தில் தான் நிற்கிது. என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய ஸ்டோனை நம்ம அலுமினியம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக தாங்குவோம். ஏன்னா நம்ம எல்லாமே ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கல் வைக்கிறதுக்கு பாசிபிள், இல்லைன்னா அது அலுமினியத்தில் பாசிபிள். அதனால் நம்ம எல்லாமே ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் பேனல் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸ் தான் எப்படி தாங்குது? இந்த டைல்ஸ் வந்து சாரி சார், இது டைல்ஸ் இல்லையா? அதுதான் சார், இது டைல்ஸ் இல்லை சார், நம்ம ஷீட்டு தான். இதுவும் ஏசிபி ஷீட் தான். ஓகே. மார்பிள் ஃபினிஷிங்கில் வர ஒயிட்டில் கிரே கலரில் மார்பிள் ஷீட்டிங். இவ்வளோ பெரிய இது வந்து நம்ம இது தாங்குது, அதை தாண்டி அலுமினியம் தாண்டி இதுவும் செம்ம டிசைனாக இருக்குது. நான் ஆக்சுவலி டைல்ஸ் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், அது டைல்ஸ் இல்லை சார், எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட ஏசிபி தான். கண்டிப்பாக நம்மளோட ஏசிபியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் ஓட்டாமல் ஃபுல்லாக ஷீட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோன் மேலே பண்ண ஏறி உட்காந்து பார்த்து கூட தைரியமாக உட்காந்துக்கலாம், நின்றுக்கலாம், படுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரைஸ் ஃபுல் அவுட்டு எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஆட்டோமேட்டிக் க்ளோசிங். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் உட்காந்துனாலே ஸ்டோனே உட்காந்துருக்கு, அதுக்கு மேலே நான் உட்காந்து தைரியமாக வேலை பார்க்கலாம் சார். அந்த மாதிரி எதுவுமே வராது. ஜாலியாக பேசிட்டே காஃபி சாப்பிட்றதுக்கு அது நம்மளோட A1 கொஞ்சம் கேரண்டியாக இருக்கும். கண்டிப்பாக 15 இயர்ஸ் வேரண்டி கூட கொடுக்குறோம். 15 years? ஆமாம். ஓ சூப்பர். தாராளமாக கேரண்டி. அடுத்து என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட்ரி யூனிட் பார்த்துக்கலாம். ஷூர். இதுதான் பேண்ட்ரி யூனிட். இது இப்போ ரெகுலராக எல்லாருமே கிச்சனில் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஆமாம். அதை வந்து நம்ம இதை எடுத்து கூட பெரிய பெரிய பாட்டிலாக நம்ம மாற்றி கூட வச்சுக்கலாம். ஓ சூப்பராக. நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட அது நல்லா எல்லாமே வந்து மேக்ஸிமம் அப்ராக்ஸ் எவ்வளோ கேஜிஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்? இதில் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். என்ன சொல்ல முடியாது, அவ்வளோ வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே. இப்போ இது ஒரு இதில் வந்து 15 கிலோ வரைக்கும் தாங்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அவ்வளோ வச்சுக்கலாம். 15 kgs தான்? ஆமாம், தாங்கும். ஓ சூப்பருங்க. இது இந்த ஃபிக்ஸிங் தான் எல்லாமே நமக்கு அந்த கரெக்டாக அந்த பேனல் எல்லாமே பேனல் வந்து நீங்கள் கவர் பேனல் கம்ப்ளீட்டாக அலுமினியத்தில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஹப்ளோவில் வர பிராண்டட் ஐட்டம். ஓகே. எல்லாம் பிராண்டட், எல்லாமே பிராண்டட். ஆக்சசரிஸ் எல்லாம் பிராண்டட் தான் போடுவோம். அதுதான் போடுவோம். இல்லைன்னா நம்மளால 15 வருஷம் வேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ எல்லாமே நம்மளோட இது தாங்காமல் எல்லாமே சொன்ன மாதிரி அலுமினியம் தான் ஃபுல்லாகவே. நல்லா இருக்கு. ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்ம எக்ஸசரிஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம். அது நமக்கு தேவையான மாற்றி வச்சுக்கலாம். பாட்டில்ஸோட எவ்வளோ பெரிய பாட்டிலாம் அதை வந்து கீழே கூட வச்சுக்கலாம். ஸோ என்ன அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். இதில் ஏதாவது இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து லைட்டிங் ஏதாவது போடணும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
வாங்க இது என்ன டால் யூனிட்டா? ஆமாம் சார், இதை வந்து ஒரு டால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி தாராளமாக பாத்திரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்ல நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க எல்லாமே. ஆமாம் சார், எல்லாமே பார்ட்டிஷன் போட்டுட்டு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஹைட்ரோலிக் டோர்ஸ். ஓ சூப்பர். ஹைட்ரோலிக் டோர்ஸ் அதுதான் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம. ஆமாம் சார், இது வந்து ஆ ஒர்க் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக. நம்ம கிச்சனில் நமக்கு ஈஸி ஆக்சஸ்க்காக. ஆமாம் 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 ஆமாம். இந்த பெரிய பெரிய பொருள்லாம் மேலே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே மேலேயுமே நமக்கு அந்த ஸ்டோர் லாஃப்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ ஸோ ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங். இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஓ மொத்தமாக நம்ம வந்து நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், லாட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ். எனக்கு என்னென்ன உங்ககிட்ட பிடிச்சது வந்து இந்த பெரிய இதை வந்து ஸ்டோரேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக காம்பேக்டாக அதில் எவ்வளோ நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி நிறைய டிசைன். ஆமாம் சார், தேவைதானே. ஒரு கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய சாமான்கள் இருக்கும், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணோம், ஹைடாக ஸ்டோர் பண்ணோம், வெளில ஒன்றுமே தெரியக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி இங்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது அதை தான் நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு தெரியல இல்லையா? இந்த பக்கம் வாங்க சார். இது இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இது அப்படி நம்ம வாவ் இதுல வந்து இந்த மிக்ஸி அந்த மாதிரி இங்க ப்ளக் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பருங்க, இது சம விஷயமா இருக்குது. ஆமா ஆமா, தாராளமா வந்து அதுவும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது இப்போ இங்க மிக்ஸி வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணா இங்கே ஒரு பாக்ஸ் வந்துடும். ஓகே, தேவையில்லை, இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதை நம்ம இப்படி ஓப்பன் தேவைன்னா அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், அதுவே ஹைட் பண்ணிக்கலாம். வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட கிச்சன் செட்டப் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காட்டினீங்களே, இது என்ன இவ்வளோ பெரிய ஸ்பேஸ்? இது என்ன? இது வந்து டிஷ் வாஷ் வைக்கிறதுக்காக அவங்க சூப்பர் அவுட்லெட், அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயில் புல் அவுட். ஓ அந்த ஆயில் இதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்காக ஒரு ஆயில் புல் அவுட் வந்து நம்ம இங்கே செட் பண்ணி எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். அதுதான் நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மாட்டுவீங்கன்னு பார்க்குறேன், ஆனால் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். கண்டிப்பாக மாட்ட மாட்டோம், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இங்க வந்து சிங்க் ஏரியாதனால நம்ம பெருசா வந்து இங்க ஆமாமா அது சிங்க்குக்காக. ஆனா அதுலயும் ஒரு என்னங்க இது வேஸ்ட் பின் அது ரொம்ப சூப்பரா இருக்கு, அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்க. அது கண்டிப்பா தேவைதானே இந்த ஏரியால, அதனால அங்க அது மட்டும் பண்ணிருக்கோம். ஓ சூப்பர். ஓகே, சோ இத பத்தி சொல்லிட்டீங்க. இது என்ன? இது வந்து வால் பாக்ஸ். அது இப்போ நம்ம இங்க வாஷ் பண்ணிட்டு பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஓகே எதுக்கு வேணா தேவைப்படும். இங்க வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இந்த சின்ன சின்ன பாட்டில்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கடுகு அந்த மாதிரி. ஆமா ஆமா, அதெல்லாம் சீக்கிரமா எடுக்கலாம் வொர்க் பண்ணும்போது. ஈஸி ஆக்சஸ். ஆமா, ஈஸி ஆக்சஸ்க்காக வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதுதான் நான் இப்போ அதை தான் நோட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி, நல்ல குவாலிட்டி கிளாஸா இருக்கு. ஆமா சார், அது வந்து டிண்டர் கிளாஸ். ஸோ இது வந்து அட்ராக்டிவா இருக்கும் இந்த கலருக்கு. அண்ட் மெயினான விஷயம், நம்ம ஈஸியா அதை தொடச்சிக்கு வைப் பண்ணி அது க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. நம்ம உள்ள ஏதாவது வச்சா அது நமக்கு தெரியும். அந்த டிரான்ஸ்பரண்டா நம்ம அப்படியே எப்படி எங்கன்னு பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம். தேட தேவையில்லை, ஏதாவது வேணுமா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து. நைஸ் நைஸ். அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம இது கம்ப்ளீட்டா இங்க வந்து 2 டோர் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கீழே வந்து 2 கார்னர்லயும் அங்க கொடுத்துட்டு இங்கேயும் அதே மாதிரி 2 கார்னர்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் ரேக் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்து. சோ இது என்ன இதுல நமக்கு ஆக்சுவலி எந்த ஸ்பேஸும் இருக்காது, நம்ம வேஸ்டா யூட்டிலைஸ் பண்ணி வெறும் டோர் போட்டுருக்கீங்களா அப்படின்னு நினைப்பீங்க சார். எனக்கு இது கார்னர் ஸ்பேஸ். ஓகே, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் நீங்களே பாருங்க. இது என்னப்பா இது? ஒரு கார்னர்ல என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அதை நம்ம இங்க யூஸ் பண்ணி, இதுக்கு பேரு ஸ்விங் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு சார். சூப்பரா இருக்கு. இது என்னங்க நல்ல வெயிட் தாங்கும் போல இருக்கு. 50 கிலோ வரைக்கும் வைக்கலாம் சார், தாராளமா. 50 kg சார், சத்தியமா சொல்றேன் சார், 50 கிலோ வரைக்கும் நீங்க வைக்கலாம். அவ்வளோ தாங்கும். அதுவும் இல்லாம ஜஸ்ட் எல்லாமே டச் பண்ணி உள்ள போகலாம். ஓ சூப்பர், டச் பண்ணா போதும். நீங்களே பாருங்க. நைஸ் நைஸ். நான் ஒருத்தர் ட்ரை பண்றேன். ஏன்னா நீங்க அது வாவ் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து யாருமே யூட்டிலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலையுமே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக யூட்டிலைஸ் பண்ணுறது. கண்டிப்பாக சார், இல்லைன்னா அங்கே வந்து ஒன்றுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம உள்ளே போய் எடுக்கிறது மாதிரி இருக்கும், ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், அங்கே ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம் ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் A1 இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு ஒரு இடத்த கூட ஓட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. நான் அதுக்கு தான் அலுமினியம் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இது வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஒன் செகண்ட் நான் திரும்பி ஒரு தடவை. கண்டிப்பாக நைஸ். அந்த இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கவே ஒரு மாதிரி அழகா. நைஸ் 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 நைஸ். இந்த கார்னர் ஸ்பேஸ் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லா ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. அடுத்து இங்கே வந்து அதே மாதிரி ஒரு ஆயில் புல் அவுட். அங்கே அகைன் இங்கே ஒரு ஆயில் புல் அவுட், அதுவும் சாஃப்ட் க்ளோசிங்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்லரி. கட்லரிஸ் எல்லாத்துக்குமே பெருசாக நம்ம வச்சு கொடுத்து சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே, நல்ல ஸ்பேஷியஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம்,
இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரேஜஸ் அதே தட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். drawers, இது டேண்டமில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ இது டேண்டம் பாக்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ். ஆமாம். இதுலேயும் வந்து நீங்கள் 50 கிலோ வரைக்கும் சொல்லலாம். 50 கிலோ வரைக்கும் தாராளமாக சொல்லலாம். எவ்வளோ பிளேட்ஸ் வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ பெரிய பாத்திரங்கள் வேணாலும் வைக்கலாம். எல்லாம் சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இங்கேயும் ஜஸ்ட் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் டேண்டம் பாக்ஸில் பண்ணலாம். எல்லாமே டேண்டம். எல்லாம் டேண்டம், எல்லாமே டேண்டம், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணிருக்கோம். ஓ சூப்பராக இருக்குது. இதெல்லாமும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எஸ், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணி. இங்கேயும் வந்து அந்த மாதிரி எல்லாமே டேண்டத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வெஜ் பாஸ்கெட்டு. ஓகே. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் அதை வெளியில் தனியாக வைக்காம அப்படியே நம்ம வெஜ் அது இதுக்குள்ளேயே நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வெஜ் பாஸ்கெட். சூப்பர் சூப்பர். சார் ஜம்ஷி இது என்ன இது? இங்கேயும் நம்ம சேம் தான் சார். நம்ம பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கல்லை போட்டிருக்கோம் சார். ஓகே. அது இல்லாமல் இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி. இப்போ இங்கே வந்து 3 சேரை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே உட்காந்தா தோசை சூப்பருங்க. நீங்கள் வந்து ஆக மொத்தம் கிச்சனை வந்து எப்படி சமையலில் வந்து எல்லா பொருட்களையும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்களோ நீங்கள் சமையல் செய்கிற இடத்தையும் இவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக. ஏவன் இன்டீரியர்ஸ் இஸ் அ பெஸ்ட் ஏவன் இன்டீரியர்ஸ். ஸோ ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஜம்ஷி. எனக்கு ரொம்ப பிடிச்சது மெயினாக வந்து நான் திரும்பி உட்காந்து தான் பேசுவேன். ஏன்னா தாங்குதான்றது கடைசி வரைக்கும் நான் செக் படுத்து கூட பேசுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏவன் இன்டீரியர்ஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா, அவங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி நான் வந்து சைட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் எலமெண்ட். நீங்கள் ஒவ்வொரு ஸ்பேஸையும் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ மக்களே, அதாவது நம்ம இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைவாக ஒரு கஸ்டமர் வந்து ஏவன் இன்டீரியர்ஸை பற்றி கேள்விப்பட்டு அவங்க வந்து சைட் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அநேகமாக அடுத்துட்டு வந்து ஏவன் இன்டீரியர்ஸை தான் புக் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஜம்ஷி வந்து அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்படி தான் கிளாஸ் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக கிளாஸியான ஒரு ஒர்க் பண்ணதுனால நீங்கள் தாராளமாக கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி நான் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் வந்து பார்க்கும்போது இவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், மக்களுக்கு ரொம்பவே மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பட்ஜெட்டு, அதுக்கேற்ற குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் வாரண்ட்டி. இது எல்லாமே நான் உண்மையிலே பார்த்து உண்மை அப்படின்றத நான் இன்றைக்கி வந்து உணர்ந்துட்டு மக்களும் பார்த்துட்டாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வித் யுவர் ஒர்க் அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங். இன்னும் சீக்கிரத்துலேயே என்னுடைய வீட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஏவன் இன்டீரியர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணி தரணும். தாராளமாக டேக் கேர்.